பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினம் ஒரு வசனம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நான் மேன்மையா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், கர்த்தர் எனக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளும் இருக்கும். இப்படிதான் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்னுடைய சந்ததி முழுவதையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுவோம். சரியான ஒரு ஜெபம்தான். ஆனால் நாம அதோடு கூட ஒன்று செய்கிறோமா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி, அதாவது வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா, அவருடைய கட்டளையை செயல்படுத்துகிறோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கின சகல நாட்களையும் இந்த உலகத்தை ஆளுகிறதான தேவனாகிய கர்த்தர் அதை எதிர்பார்ப்பது நிச்சயம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கேட்போமானால் வசனத்தின்படி நாம் நடக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி வரும் நாட்களில் நாம் ஆசீர்வாதத்தை கேட்பது சரிதான். அதோடு கூட தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்போ மாறும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள், நாம் தேவனிடத்துல கேட்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை காத்து கொள்ள வசனத்தின்படி நடக்கிறது நமக்கு பலனாகவே அமைந்துவிடும். ஆகையினாலே தேவனுடைய வசனத்தின்படி நடக்கும்படி நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.